வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நாங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட குக் வித் கோமாளி ரெசிபி ஒன்று தான் பார்க்க போறோம். Aubergine Rollatini. இது நம்ம தர்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் நல்லாவே டிலே ஆகிடுச்சு. பிகாஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால என்னால் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் ஒர்க்குமே கொஞ்சம் சைட் பை சைட் நிறைய இருந்துச்சு. அதனால தான். ஸோ வித்தவுட் எனி டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லிடுறேன். கண்டிப்பாக ப்ளீஸ் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் இது வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு அப்படி இல்லாமல். அண்ட் நீங்கள் இது வரைக்குமே என்னை நிறையவே மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அண்ட் அந்த ஒரு மோட்டிவேஷனோட தான் இந்த வீடியோவும் உங்களுக்காக வருது. இன்னும் நிறைய வீடியோ வரணும் அப்படின்றதுக்காகவும் நீங்கள் இன்னும் அள்ளி மோட்டிவேஷனை தெளிப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். அண்ட் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அங்கேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆபர்ஜின் அப்படின்னு சொல்கிற இந்த எக் பிளான்ட் இருக்கு இல்லையா, பெருசாக அதை எடுத்துக்கிறேன். அதை வந்து ரெண்டு சைடும் அந்த கார்னர்ஸை வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் ஏதாவது ஒரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரிப் கிடைக்கும். ஸோ கட் பண்ணுறப்ப இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்சி கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு பிடிச்சிட்டு உங்களால் ஸ்லைஸ் பண்ண முடியும். அண்ட் வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாத மாதிரி ஒரு சைஸில் வந்துட்டு ஸ்லிட் போட்டுக்கோங்க. ஸோ தட் அது வந்து பேக் ஆகும்போது கொஞ்சம் ஈஸியாக ஈவனாக பேக் ஆகிரும். அண்ட் கம்மி டைம்லேயும் பேக் ஆகும், ரொம்ப நேரம் அப்படிலாம் எடுக்காது. அதனால நீங்கள் இதை வந்து பேக் மட்டும்தான் பண்ணணுமா, என்கிட்ட அவன் இல்லை அப்படின்றவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஆபர்ஜின் லசானியாவில் வந்துட்டு இன்னொரு மெத்தட் காமிச்சிருக்கேன். அந்த மெத்தட்லையும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். பட் என்ன ஒன்று, இதில் நம்ம போடுற ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் நான் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி தவாவில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது மேலே வந்துட்டு பெப்பர் பவுடரு அதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன் நல்ல ஸ்பைஸ் கொடுக்கறதுக்காக. ஏன்னா அதுக்கப்புறமா இதில் வந்து சால்ட்டு இது வந்து ரொம்பவே கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம உள்ளே சேர்க்க போகிற எல்லா இதுலேயுமே வந்துட்டு சால்ட் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதுலேயும் ரொம்ப ஊறாக போட்டிங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாஸ்தா சீசனிங். இந்த லசானியா, ரொலாட்டினி இது எல்லாமே பாஸ்தா வெரைட்டிஸோடு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பாஸ்தா சீசனிங் இருந்தால் அது போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிக்சட் ஹெர்ப்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இதை நல்லா வந்துட்டு கை வச்சு அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதே ப்ரொசீஜரை அந்த ஆபர்ஜினை வந்து ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை திருப்பி வச்சு இதே ப்ரொசீஜராக பண்ணிக்கோங்க. அகெயின் பெப்பர் பவுடர், அப்புறம் வந்துட்டு உப்பு, அதுக்கப்புறமா பாஸ்தா சீசனிங் இல்லை மிக்சட் ஹெர்ப்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து உங்களோட இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பெப்பர் பவுடர்லாம் சேர்த்துக்கலாம், உங்களோட விஷயம் தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அவனை வந்துட்டு நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ் போல். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் உள்ளே வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் எந்த திக்னஸில் வந்து அந்த ஸ்லைஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் போடும்போது ரொம்ப திக்காலாம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 20 to 22 மினிட்ஸ் அந்த மாதிரியே கரெக்டாக இருக்கும். இல்லை மேக்ஸிமம் ஒரு 25 மினிட்ஸு. ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும். எனக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கவே இல்லை. என்ன அப்படின்னா உள்ளெல்லாம் சூப்பராக குக் ஆகி செம்மையாக இருக்குது. ஆனால் அந்த தோல் இருக்குல்ல, ஆபர்ஜினோட தோல் அது வந்து ரொம்பவே டஃப்பாக தான் இருந்தது. ஐ மீன் லைக் ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ அது மட்டும் எனக்கு பிடிக்கல. பர்சனலாக எங்கள் வீட்டில் யாருக்குமே அது பிடிக்கல. அதனால தோலை மட்டும் நாங்கள் விட்டுட்டோம். மற்றபடி இது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1/4 கப் போல் பன்னீரை வந்துட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். 1/4 கப் பன்னீர்னால் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் போல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் போல் செடார் சீஸு அதையும் வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட செடார் சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த சீஸ் வச்சுருக்கீங்களோ, மொசரெல்லா இல்லைனா வந்து ரிக்கோட்டா நம்ம எது வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட செடாரே இருந்துச்சு. அண்ட் தர்ஷன் அதான் போட்டிருந்தாரு, அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு நான் ஒரு 8 முந்திரி பருப்பு போல் வந்துட்டு அதையும் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். நல்லா வந்துட்டு ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கடிப்படும் போதும் நல்லாயிருக்கும். கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பவுடர் அந்த மாதிரி பண்ணாதனால.
அண்ட் இதுக்கப்புறமா வந்துட்டு நான் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து பாஸ்தா சீசனிங் சேர்த்துக்கிறேன். அகெயின் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட பாஸ்தா சீசனிங் இல்லை அப்படின்னா மிக்சட் ஹர்ப்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ஸ் இது வந்து பாஸ்தா அப்படின்றனால பாஸ்தா சீசனிங் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் ஒரு 1/2 டீஸ்பூன் போல். ஏன்னா அதுக்கப்புறமா பூண்டு பல் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குட்டி குட்டி பூண்டு பல்லாக இருக்குது அப்படின்றனால ஒரு 5லேருந்து 6 சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 போல் சேர்த்தா போதும். ஸோ அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா ஆலிவ் ஆயில். இட்டாலியன் டிஷ் எல்லாத்துக்குமே ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட மொத்தமாகவே அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு குட்டி குட்டியாக அப்படியே கையிலேயே ரஃபாக பிச்சு உள்ளே சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வரும்போது நல்லாவும் இருக்கும். அதுக்காக அண்ட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு க்ரீமியாக இருக்க தயிர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்படி இல்லை, கரெக்டான மாய்ஸ்சர்டு டெக்ஸ்சரில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ அடுத்தது ஒரு மேரினரா சாஸ் அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணோம் அப்படின்றத ஈஸியாக பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கண்ணு பகுதி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்துட்டு ஒரு ப்ளஸ் மாதிரி சிம்பிளில் லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வந்து இதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இப்போ அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து தக்காளி எடுத்துட்டு அதோட ஸ்கின்னை மட்டும் பீல் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் இந்த சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் தான் இட்டாலியன் டிஷ்க்கு சேர்ப்பாங்க, அதனால சேர்த்துக்கிறேன். அது இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பீஸ் வந்துட்டு அந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்துட்டு நம்ம ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே நம்மளோட ஒரு 6-7 பல் வந்துட்டு பூண்டை வந்து ஃபைன் சாப் பண்ணி போட்டுக்கிறேன். இது வந்து குட்டி குட்டி பூண்டு பல்லாக இருக்கிறனால நான் 6-7 போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பியூரி அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஹர்ப்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். நான் இதில் என்னென்ன ஹர்ப்ஸ்லாம் சேர்க்குறேன் அப்படின்னா ட்ரைடு ஹர்ப்ஸ், ட்ரைடு பேசில், அதுக்கப்புறமா மிக்சட் ஹர்ப்ஸு, அதுக்கப்புறமா வந்து பாஸ்தா சீசனிங், இது 3மே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மேரினாரா சாஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சால்ட்டு தேவைப்படாது, ஓரளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை, இதை சேர்க்கறதுனால ஒரு மிக்சடாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட சாஸ் வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எக் பிளான்ட் ஸ்லைசஸும் நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்லைஸாக எடுத்து வச்சுட்டு நம்ம அதில் வந்துட்டு நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறது. ஸோ ஒரு ஸ்லைஸ் அப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சுருக்க அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, உள்ள ஸ்டஃபிங்காக சீஸ் மிக்சர் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணணும். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் ரோல் பண்ணும்போது இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி அது ஃபுல்லாக பேக் ஆகிட்டனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரோல் ஆகும். அண்ட் ஆல்சோ உள்ளே இருக்க அந்த மிக்சர் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ஒட்டவும் செய்யும். அதனால் ரொம்ப பிரிஞ்செலாம் வராது, ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் தர்ஷன் இதில் பண்ணும்போது உள்ளே வந்துட்டு ப்ரெட்டு பீசஸும் போட்டிருந்தாங்க. பட் அது போடுறப்ப அகெயின் நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணுறப்ப ரொம்ப ஹார்ட் ஆயிரும், அதனால நம்ம அதை சேர்க்கலை. இப்போ அடுத்தது நம்ம எந்த பவுலில் வந்துட்டு வச்சு பேக் பண்ண போகிறோமோ அந்த இது எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் பவுல் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே ஒரு லேயர் வந்துட்டு நம்மளோட மேரினாரா சாஸ் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மேரினாரா சாஸ், பீஸா சாஸ், இது எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்மளோட ரோல்ஸை வந்துட்டு உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு
அது மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இந்த மேரினாரா சாஸை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த கார்னர் பீசஸ்லாமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றனால அதில் டேரெக்டாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ரோல் பண்ணுறதை விட நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு மேலே அகைன் நம்ம வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்க சீஸு அதை நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி செடார் சீஸ் கொஞ்சமும் மொசரல்லா சீஸ் கொஞ்சமும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 சீஸையுமே வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாக கிரேட் பண்ணதை அந்தந்த ரோலுக்கு மேலே வந்து கரெக்டாக போட்டுக்கிறேன். அப்போ எடுக்கும் போது சூப்பராக இருக்கும். அதனால பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால இதை போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இதுக்கு மேலே வந்து நான் பாஸ்தா சீசனிங்கையும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் அப்புறமா கொஞ்சம் ஸ்பைசியர் ரெண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸையும் வந்துட்டு மேலே பிரித்து போட்டுக்கிறேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நான் ஆக்சுவலாக பீஸாலாம் நம்ம ஆர்டர் பண்ணும்போது வரும் இல்லையா, ஸோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸே இருந்துச்சு. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் அதை யூஸ் பண்ணுறேன். இதை அகெயின் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். இப்போ இது வந்துட்டு ஒரு 18 மினிட்ஸ் எனக்கு பேக் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த சைஸில் வைக்கிறீங்க, எவ்வளோ திக்காக வைக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அது. அந்த இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் பிளேட்டில் தான் வந்துட்டு நான் பிளேட்டிங் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த பிளேட்டில் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கேன் இந்த மேரினாரா சாஸை வந்து கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா திக்காக தானே பண்ணோம். ஸோ அதனால் வந்து அங்கங்கே டெக்ஸ்சரோடு தெரியும், நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கா அந்த பிளேட்டிங் அப்படின்றது. பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட அந்த ரொலாட்டினியை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் இந்த ரெசிபியை பண்ணேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவுமே இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா அந்த எக் பிளான்ட்டோட அந்த ஸ்கின்னு தான், அது ரொம்ப ஹார்டாக இருந்தது. மற்றபடி பாக்கி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்குமே பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நான் போடுவேன். இன்னும் என்ன ரெசிபிலாம் ட்ரை பண்ணோம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய குக் வித் கோமலி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் நம்மளோட பிளேலிஸ்ட் குக் வித் கோமலி ரெசிபீஸ்னே ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிபீஸுமே நீங்கள் லைனாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே எனக்கு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் போய் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து அகெயின் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இதை பார்க்கும்போது எனக்குமே